வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா. 10 நிமிஷம் வந்துடுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இங்க வணக்கம். இங்க திருலோகேந்திரன் வந்தாரா? இல்லைங்க ஐயா, வரலையேன்றீங்க ஐயா. நானே 10 நிமிஷம் தாமதம். ம். ம். பத்- எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ம். திருவள்ளுவரும் திருமூலரும். 4வது பாடம். திருமூலர், திருவள்ளுவர் ஆகியோரின் நூல்களின் உண்மையான விளக்கங்களும் யோகத்துடன் அவைகளின் உண்மையான விளக்கங்களும். திருக்குறள், திருமந்திரம், பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரங்கள் போன்ற காலத்தால் நிலைத்த பழைய நூல்களை மட்டுமே படியுங்கள். பிற்காலத்தில் பல பல பேர் யோகத்தை வியாபாரமாகி விட்டார்கள். அவற்றை ஒதுக்கி விடுங்கள். அதனால முடிஞ்சு போச்சு, எல்லாருமே வியாபாரமா மாத்தியாச்சு. அதனால அதை பேசி பிரயோஜனம் இல்லை. ஒன்று மட்டும் எடுத்து சொல்லுகிறேன். துறந்தாருக்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம். அதாவது மற்றவர்களை உயர்த்தி காட்டு. திருக்குறள் ஒரு திருக்குறள் துப்புரவென்ற சொல்லுக்கு சுத்தம் என்பது பொருள் என்பதை சிறுவர்கள் கூட அறிவார்கள். மேற்பட்ட குறளின் பொருள் துறவைகளை சுத்தமானவர்கள் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இல்லறத்தார் தவ வாழ்க்கையை மறந்தார்களா என்பதாகும். திருவள்ளுவர் தபத்திற்கு பிரம்மச்சரியம் அதிகம் அவசியம் இல்லை என்று அதிகம் அவசியம் என்று குறிப்பிடவில்லை. குடும்பத்தில் உள்ள குடும்பத்தினர் இயற்கையாகவே தவ வாழ்க்கை வாழலாம், எல்லா பலன்களையும் அடையலாம். பல பிராண காலத்து ரிஷிகள் பிரம்மச்சாரிகள் அல்ல. கடந்த சில பக்கங்களில் திருக்குறள் பாக்களின் எண் 942, 261, 256, 266, 269, 270 ஆகியவற்றிற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றிய வருது. ரொம்ப முக்கியமானது. மேற்கண்ட குறளில் கூற்று என்ற சொல்லுக்கு யமன் என்று பொருள். அதை பரிமேலழக கூறு என்று தானாகவே மாற்றி கொண்டு தன் சொந்த அர்த்தத்தை கூறுகிறார். மேற்கண்ட குறளில் உண்மையான பொருள் நோயுற்றவன், நோய் தீர்ப்பவன், மருந்தியே பின்பற்றுபவன் என்று 4 படிகளில் யமனை போல மருந்து கொள்ளுகிறது. அப்ப நோயற்றவன், நோய்க்கு மருந்து கொடுப்பவன், மருந்தியே பின்பற்றுகின்றவன். இந்த 4 வகை தன்மைகளும் யமனை போல இருந்து அவனை கொலை செய்யும். இதுதான் விஷயமே. பரிணாம அறிவியல் அடிப்படையில் இயற்கை ஆற்றலில் வாழாதவன் உணவை சாப்பிடுகின்ற பொழுது அவன் மருந்து சாப்பிட்டு இறந்து போக வேண்டும். இதுதான் விஷயமே. இயற்கை ஆற்றலில் வாழாதவன் இறந்துதான் போகணும். இதை சரி.
இதுதான் திருவள்ளுவர் இயற்கை ஆற்றலில் வாழ்வதற்கு வழி சொல்லியிருக்காரு. இங்க இயற்கை ஆற்றலில் வாழ தெரியாதவங்க இறந்துதான் போவாங்கன்னா அங்க கவலைப்பட முடியாது, அவ்வளவுதான். ம். புரியுதுங்க ஐயா. இறந்துதான் போக வேண்டும். சாகாம அவங்க என்ன பண்ண போறீங்க நீங்க? புரியுதுங்க ஐயா. அப்ப அவங்க எப்படி சாகாம இருக்கறதுக்கு தான் இயற்கை ஆற்றல்னு சாகக்கூடாது. இயற்கை ஆற்றல் வாழ்றவங்களுக்கு தான் நம்ம வந்து வழி சொல்லணுமே தவிர சாக போறவனுக்கு வழி சொல்லக்கூடாது. உணவு முறையில் இருக்கு குறிச்சிட முடியும். அவனை போய் எப்படி செய்வேன்? அவன் சாகிறதுக்கு தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ம். அவன் வந்து நோயாளி ஆயிட்டான். சாப்பிட்றான், நோயாளி ஆக்குறான். அப்ப சாப்பிட்றனால நோயாளி கொண்டு போய் அவனை எப்படி நீங்க காப்பாத்துவீங்க? காப்பாற்றக்கூடாது, செய்யக்கூடாது. நேற்று ஒருத்தர் கடுமையான நோயில தொலைபேசி பண்ணாரு. நீங்க மருத்துவரை மாறித்தான் வரணும் அப்படின்றாங்க. அவரு சொல்ற நோய் வந்து ரொம்ப கொடுமையான நோய். மூல ஓ. நோய். மூலம் மூல நோய் வந்துட்டாவே ரொம்ப கொடுமை. மனம் போக முடியாது. பசி கட்டுப்படுத்த தெரியாது. அவங்கள இயற்கை ஆற்றலை மாத்தி தான் கொண்டு வரணும். இயற்கை ஆற்றலை மாத்தி தான் கொண்டு வரணும். அதனால நீங்க பாடம் படிச்சு உடனே சேர்ந்துக்குங்கன்ட்டு நான் அறிவுரை சொல்ல முடியான்ட்டு நான். ஏன்னா துடிப்பு அந்த நோய் வந்துட்டு அப்புறம் கஷ்டப்பட்டான்னு தெரியும். அதனால நீங்க நோய் வந்துட்டு கஷ்டப்பட்டான்னு தீரணும். ஒன்றும் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணணும்னா ரெண்டையும் தாங்கிக்கணும். தத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும், செயல்பாட்டையும் புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே அனுபவிச்சு தான் தீரணும். அவன் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா நோவோடு சாக வேண்டியது. எங்க வேணாலும் தப்பிக்க முடியாது. ஏன்னா ஆகாரம் திரட்டே இருந்தீங்கன்னா குடல் கட்டுக்கிட்டே இருக்கும். இயற்கை உணவை பத்தி உடனே இயற்கை உணவை போக முடியாது. என்ன பண்ண அடைச்சி போய் கிடக்குது. அது சுத்தம் பண்றதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரத்துல சுத்தப்படுத்தலாம். அப்புறம் அவனுக்கு பார்த்து சாப்பிடணும். அந்த மாதிரி செஞ்சாதான் முடியும். அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது பார்த்து உண்டாதான் முடியும். அவன் சுத்தப்படுத்தியே ஆகணும். சுத்தப்படுத்தினா குணப்படுத்திக்கலாம். இனிமே குடலை கழுவுறதுக்கு இனிமே பயன்படுத்தணும். எல்லாம் பண்ணலாம். 1 வாரத்துல சரி பண்ணலாம். அப்புறம் தொடர்ந்து அவன் வந்து சுத்தத்திலேயே இருக்கணும். அவன் விருப்பப்படி சாப்பிட்டானா விருப்பப்படி சாப்பிடக்கூடாதுங்கிறத விஷயமே. உடம்பு வேறு. என்ன பயம்லாங்க ஐயா, ஒருவேளை சாப்பிடாம இருந்தாவே உடம்பு நம்ம செத்துருவோன்ற மாதிரி நினைக்கிறாங்க ஐயா மக்கள் இன்னைக்கு. அப்படிதான் அது வந்து அவங்களுக்கு அந்த இயற்கை சட்டம் தெரியாதனால, இந்த அறியாமையினால அவங்க சாகத்தான் வேணும். இந்த அறியாமையினால அவங்க சாகத்தான் வேண்டும். சாப்பிடறதுனால மட்டும்தான் வாழ்றாங்க. அப்படிங்கிற அந்த அறியாமையை தான் அவங்க சாகத்தான் வேணும். அதுதான் ஒண்ணு விஷயம். இப்போ இயற்கை அப்படித்தான் இருக்குது. இயற்கை ரகசியம், இயற்கை ஆற்றல்ல வாழுகின்ற பொழுது நீ சாகக்கூடாது. இயற்கை ஆற்றல்ங்கிறது வேற, இயற்கை உணவு வேற. இயற்கை ஆற்றலில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உணவை அது போதைப் பொருளாக பயன்படுத்திக்கலாம். இயற்கை ஆற்றல்ல வாழுகின்ற பொழுது உணவை போதைப் பொருளாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் போதைப் பொருளை தின்னு போட்டு நான் ஆரோக்கியவான்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்க உணவு திங்கிறவன் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க கூடாது. உணவு திங்கிறவன் வந்து ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கறதுக்கு தகுதி கிடையாது அவனுக்கு. அவன் ஆரோக்கியத்தை நினைக்கவே கூடாது. அவன் குற்றவாளி. குற்றவாளி. ஆமா, குற்றவாளி. எல்லாரும் அப்படித்தான். பிறக்கும் பொழுது இயற்கை ஆற்றல் நமக்கு தெரியாதனால சிறுசிலிருந்தே பெற்றோர்களுடைய தவறுனால நமக்கு எடுத்துக்கிட்டோம் உடம்ப. பெற்றோர்கள் பண்ற தப்பு தான் மரணத்துக்கே காரணம். அப்ப இயற்கை கிட்ட இருந்தே தப்பிக்கணும்னா நம்ம உணவு முறை விட்டாதான் இயற்கை கிட்ட இருந்தே நம்ம தப்பிக்க முடியும். இயற்கையோட வாழ முடியும். ஆமா. பெற்றோர்களை விட்டுட்டு வெளியே வந்துடணும். பெற்றோர்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. பெற்றோர்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. பெற்றோர்கள் ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா குழந்தைகள் ஆரோக்கியமா இருப்பாங்க. பெற்றோர்கள் நோயாளியா இருந்தா குழந்தைகள் நோயாளியா இருப்பாங்க. பெற்றோர்கள்
நான் கூட என் வீட்டுல சொல்ல முயற்சி பண்றேங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் நிச்சயமா அவங்கள ம் மாத்திருவேன்னு நினைக்கிறேன். ம் தோன்றுவேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டாங்க. ம் சரி. ஆ, ம். மேற்கொண்ட ஆமா, அவங்க சாகத்தான் வேணும். அப்படி ஏன் அப்படின்னா இந்த இயற்கை இயற்கையின்படி அவங்க சாகத்தான் வேணும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க ஒண்ணுமே சொல்ல அதுதான். முடியாது. அவங்க சொந்தமா இயற்கை பண்ணி அவங்க சொந்தமா வரணும். அதெல்லாம் தப்பிக்க முடியாது. அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. அவங்க வந்து நேரடியா எங்கிட்ட வரணும். அப்பதான் தப்பிக்க முடியும். நேரடியா எங்கிட்ட வராத வரைக்கும் அவங்க தப்பிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க நீங்க. புரியுதுங்கய்யா, புரியுதுங்க. சீக்கிரமா நான் கொண்டு வந்துருவேங்கய்யா. சீக்கிரமா நான் கொண்டு வருவேங்கய்யா. முன்னாடியே உட்கார வைப்பீங்க. ஆமா. ஆமா. இல்ல தப்பிக்க முடியாது. நான் தான் சொல்றேன்ல. எல்லாம் எங்கிட்ட வந்தவன் ஓடிட்டான்ல. வசதி இருக்கிறவனே ஓடுறான். நீங்களும் எந்த மூலை? வசதி இருக்கிறவனே ஓடுகின்ற பொழுது, அல்லது தெரிஞ்சுட்டே ஓடுறான். ஐயா வசதி இருக்கா இல்லையே? அவ பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் தேவைதானங்க ஐயா. நாளைக்கு இப்போ உடம்பு சரியில்லங்கும்போது ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். பொருளாதாரம் அப்ப பொருளாதாரத்தை எப்படியா நீங்க சொல்ற மாரி கடன் வாங்கியாவது ம். பண்ணி தானங்க ஐயா ஆகணும். ஆ அதுக்கு இப்பவே வந்துரலாம்ல அதுக்கு. ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னா, அதான் அந்த ஆணவம். அதுதான் ஏதோ ஒரு ஆணவம் வந்துருது இல்லையா? உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஐயா நான் தான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? தெரியுதுங்கய்யா. அதான் இப்ப வர இப்போ இன்னைக்கு கூட இந்த ஸ்டேஜ்க்கு உடம்பு சரியில்லனா கூட நம்ம அட்லீஸ்ட் போய் ஆகணும். 10,000 கடன் வாங்கியாவது நம்ம போய் பார்த்துருவோம் ஐயா. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து தான் ஆகணும். ஆமாமா. முடியாதுங்க ஐயா. நீங்க அரசு இப்போ மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு போனாலும் கூட போக்குவரத்து செலவுக்கு ஒரு ரூ. 500 வேணும். ஆமாங்க ஐயா. ஆட்டோல ஏறி ரொம்ப முடியலன்னா ஆட்டோ கூப்பிடுறியே இல்லையா? அப்ப ஆட்டோ போற சும்மா வருவானா? அவனுக்கு ரூ. 100 குடுத்தாகணும் இல்லையா? ரூ. 500 இல்லாம நிச்சயமா நீங்க தேவை. போக முடியும். இதெல்லாம் நமக்கு புரியுது. எனக்கும் புரியுது. எனக்கும் புரியுது. என்கிட்ட இப்ப எனக்கும் புரியுது. நான் எப்படி சொல்லி தர்றது அவங்களுக்கு? இப்ப எனக்கு புரியுதுன்னா, அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கே எனக்கு 6 புரிய வைக்கிறதுக்கே உனக்கு 1 மாசம் ஆயிரும் எனக்கு. புரிய வைக்கிறதுக்கே 1 மாசம் ஆயிருக்கு. ஆ. நான் வந்து எப்படி வாழ்றேன்னு அவங்க என்னைய புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 1 மாசம் ஆகுதுல்ல. ஆமாங்க ஐயா. அப்புறம் அதுக்கப்புறம் நீ வந்து பாடத்தை சொல்லி கொடுத்து, அப்புறம் அவனுக்கு உணவு பழக்கத்தை சொல்லி கொடுத்து, அவனை கவனிச்சு, மருத்துவ ஆய்வு எடுத்தோடனே மருத்துவ ஆய்வு பண்ணணும். மருத்துவ ஆய்வு பண்ணி தொடங்கணும். அதுக்கு 1000, 3000, 4000 எடுத்து மருத்துவ ஆய்வு பண்ணணும்னா 2000, 3000 செலவாகும். அதுக்கு எங்க போவீங்க? அப்ப சரி உணவுப் பொருளெல்லாம் வாங்கி வச்சு சுத்தப்படுத்திட்டே வரணும். தொடங்கணும்னா அவன் அந்த மருத்துவ கருவி, தூய்மை பண்றது, இடக்கருவி வாங்கணும். அதுக்கு ஒரு 3000, 4000, 10,000 இல்லாம தொடங்க முடியாது. நம்மகிட்டயே வந்தாலும் அடிப்படையே 10,000 வேணும். மருத்துவ ஆய்வு ஒரு 6 மாசத்துல ஒரு 3 தடவை பண்ணணும்னு சொன்னா, ஒரு தடவை 2000 வச்சா கூட எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அது எப்போ கூட எடுத்தது. எடுத்து அதுக்கு ஒரு 2000 வச்சு எதுவுமே ஆராய்ச்சி இது. அப்பதான் நீ வந்து உறுதியா நிப்பாய். அப்ப உனக்கு அது இயற்கையாக தெரியும். இல்லைன்னா பண்ணாம கூட போலாம். இதெல்லாம் வந்து எடுபடாது. அந்த கல்வி முறைக்கு எடுபடாது. புரியுதுங்க. நாம ஒரு அந்த இதுல வந்து எப்படின்னா செய்முறையில வந்து ஒரு திட்டத்தை கொடுக்குறான். அவங்க அரைங்குறையுமே செய்யலாம். அதுவும் தப்பு கிடையாது. ஒரு செய்முறை கொடுக்குறான். அவங்க வந்து இப்ப 2 பேத்துக்கிட்ட செய்முறை கொடுக்கறனா ஒருத்தன் கொஞ்சம் கூடுதலா செய்வா, கொஞ்சம் குறைவா செய்வா. அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும். அதுதான் நம்ம பார்க்கலாமே தவிர, ஏன் 100 விழுக்காடு செய்யலேன்னு இதுல வந்து மதிப்பெண் கிடையாது. மதிப்பெண்ணா இருந்தா மனப்பாடம் பண்ணி அப்படியே எல்லாரும் ஒரே மாரி ஒப்பிப்பாங்க. அப்புறம் ஒரே மாரி மதிப்பெண் போடலாம். இது அப்படி இல்ல. செய்முறை என்பது வேற மாரி இருக்கும். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால இதுல கருணை காட்டுவதனால ஏன் இது பேசுறேன்னா, இருக்கிற அறிவியல பேசிட்டு போயிடுறேன். அறிவியல பேசுகின்ற பொழுது, அ அறிவியல போய் அறிவியலத்தான் எடுத்துக்கணும். ஐயா இப்போ நான் வந்து இப்ப தனியா குடும்பம் விட்டுட்டு வர முடியாதுங்க ஐயா. நான் இப்ப சரி பண்ணணும்னா என்ன பண்ணணுங்க ஐயா? அத சொல்லுங்க ஐயா. இப்ப நான் அவங்களையும் சரி பண்ணி ஆகணும். நானும் சரியா இருந்தாகணும். என்ன பண்ணணுங்க ஐயா? அது அதுக்கான நீங்க வழிமுறை தான் என்ன ஐயா? அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? அது என்ன இயற்கையில இல்லாதது? இப்ப எப்படிங்க இயற்கையில இயற்கையில இயற்கைப்படி ஆ சொல்லுங்க. இயற்கைப்படி ஒரு ஒரு குழந்தை பெருசாயிடுச்சுனாவே, அந்த 25 வயசு ஆயிட்டாவே, அவங்க தனியா போயிரணும். இதுதான் இயற்கை முறை. அவங்களுக்கு தனியா திருமணம் பண்ணி வைக்கிறீங்களே, அதே தான் அது. ஏன் திருமணம் பண்ணி வைக்கிறீங்க? அவன் தனியா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதான் அடிப்படை. ஏன் அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்? அவன் இனப்பெருக்கம் செய்யணுங்கிறதுக்காக பண்ணி வைக்கிறீங்க.
அதோட அந்த இனப்பெருக்கம் செய்யறதோட பெற்றோர்கள் தனியா போயிடும். அவன் இனப்பெருக்கம் செய்து அவன் தனியா போறான், நீ தனியா போகணும். இதுதான் இயற்கை. சரிங்க ஐயா. அப்ப உறவுகள் வந்து நோய்வாய்ப்பட்டு இப்ப இருக்கும்போது நம்ம அதுக்கு இப்ப இந்த வழிமுறை சொல்றது கூட சொல்ல சொல்ல தெரிவிக்கலாம் தானுங்க ஐயா. தெரிவிக்கலாம். தெரிவிச்சு நம்ம அவங்கள அது அவங்க வந்து காப்பாத்தி அவங்க வந்து உங்களுக்கு வந்து கேட்டுக்குவாங்க. அவங்க வந்து உங்களை வந்து கேட்டுக்குவாங்க. அவங்களே வந்து உங்களை வந்து கேட்டுக்குவாங்க. நீங்க போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களே உங்களை வந்து கேட்டுக்குவாங்க. நீங்க போய் சொல்லக்கூடாது. அது சொல்ல முடியாது. அது என்ன நீங்க சொல்றதுக்கு நீங்க வந்து வேற நோக்கத்துல வேற உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். அவங்களுக்கு வேற நோக்கம் இருக்கலாம். அங்க பொருந்தி போகாது. ம். உங்களுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கம் வேற, அவங்க நோக்கம் வேற. 2 நோக்கம் ஒண்ணா இருந்துச்சுன்னா அது எடுபடும். நோக்கம் வேற இருக்கிறப்ப எடுபடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனாலதான் அதனாலதான் புத்தர்லாம் சொல்லாம போனாரு. போய் உண்மையை கண்டுபிடிச்சாங்க. சொல்லாம போய் தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நோக்கம் உயர்ந்த நோக்கம். உயர்ந்த நோக்கம் இருக்கிறப்ப புரியுதுங்க. சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல நல்ல நோக்கம் நல்ல நோக்கம் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்முறையில காட்டிட்டு போயிடுவாங்க. நல்ல நோக்கம் இருக்கிறவங்க எதுக்கு சொல்லணும்? அவங்க செய்முறையில செஞ்சு காமிச்சிருவாங்க. இப்ப நான் வந்து இந்த நோக்கத்தை சொல்லி செஞ்சு காமிச்சிட்டு போயிடுவேன். நான் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. எதுக்கு சொல்லணும்? சொல்லிட்டு செய்யாம போயிட்டா, அப்ப நம்ம செஞ்சு காமிக்கணும். அதான் விஷயமே. செய்து காட்டிட்டா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நீங்க நீங்க வந்து செய்து காட்டிட்டு போயிட வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து குழந்தைகள் கிடையாது. யாரும் இங்க குழந்தைகள் கிடையாது. இங்க யாருமே குழந்தைகள் கிடையாது இல்லையா? குழந்தைகளா இருந்தா விட்டுட்டு போயிட்டேங்களா? அது எப்படி எ- இது எப்படி சாத்தியம்? அது சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கு யாருக்கு சொல்லணுமோ செய்து காட்டு செய்து காட்டுகின்றவர் செய்து காட்டுகின்றவர்கள தான் நீங்க வந்து இப்ப எப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லணும். ஒண்ணுமே தெரியாதவங்கிட்ட போய் நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்க காலம் நேரம் ஒண்ணுமே தெரியாத குருடங்கிட்ட போய் வெளிச்சத்தை பத்தி பேசுற மாதிரி தான். சரிங்க ஐயா. முயற்சி பண்ணி பார்ப்போங்க ஐயா. அது எந்த அளவு இயற்கை அவங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணுதா இல்லையான்னு பார்க்குறேங்க ஐயா. முயற்சி குருடங்கிட்ட பண்ணி பார்க்குறேன். நீங்க குருடங்கிட்ட வெளிச்சத்தை பத்தி பேசவே முடியாது. இல்லைங்க நான் ஐயாட்ட கூட நிறுத்த முடியுமான்னு பார்க்குறேங்க ஐயா. அவ்வளோதாங்க ஐயா. அது உங்கள்ட்ட வரணுன்றது தான் அவங்களுடைய விதி. அவங்களுடைய ம் இது. அது தான் அதெல்லாம் பார்ப்போங்க வேற. ஐயா. அதெல்லாம் அது அது எப்படின்னா முயற்சி பண்றவனுக்கு என்ன கிடைக்குன்னு யாருக்கு தெரியாது. முயற்சி பண்றப்ப நான் சொல்றேன். முயற்சி பண்றவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு எப்படி முயற்சி பண்ணா கிடைக்கும் தான் சொல்றமே தவிர இந்த வகையில கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இந்த வகையில தான் ஆமா. கிடைக்குன்னு சொல்ல கணக்கெல்லாம் போட முடியாது. இப்ப நான் காசை இல்ல சுண்டி அதெல்லாம் விட ஆமா இயற்கைப்படி தான் நம்ம பேசணுமே தவிர நம்ம வந்து ஆர்வத்துல பேச முடியாது. நான் இயற்கைப்படி தான் பேச முடியும். அதனாலதான் இப்ப ஒரு இது வரைக்கும் இந்த 4-5 நாளா நோய்க்காகலாம் கேட்கறாங்க இல்லையா? அவங்களுக்கு இப்படித்தான் இப்படி படிச்சிட்டீங்கன்னா நீங்க நான் வந்து இப்படி படிச்சிட்டீங்கன்னா நீங்க நீண்ட காலம் நோய் இல்லாம இருக்கலாம். அதாவது தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னா 1 மாசம் ஆகும். பயிற்சியே நேரடி வேணும்னா உடனே பணத்தை கட்டி சேருங்க. இந்த 2 வகையில தான் சொல்ல முடியுமே தவிர உடனே அவனுக்கு என்னன்னே தெரியும் நாளைக்கு காலையில வைத்தியம் தொடங்கலாங்களா அப்படிலாம் கிடையாது. முதல்ல அவன் யாருன்னே நமக்கு தெரியாது. ஒரு தொலைபேசி வருது. அவன் அவன் யாருன்னே தெரியாது. யாரு என்ன எப்படி உடல்நிலை கெட்டுச்சு இது எதுவுமே என்ன உணவு முறை எதுவுமே தெரியாத எப்படி உடனே பண்ண ஆமா. முடியாதுங்க. அது ஒரு இப்ப நீங்க ஆலோசனைன்னு கொண்டு ஒரு ஒரு நோயின்னு வந்தா அவனுக்கு போய் வந்து அவனை போய் சந்திக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் சந்திக்கிறீங்க. அந்த அதுக்கு வந்து அந்த ஆலோசனை கட்டணம் கட்டிட்டு உட்கார்ந்து கவனிச்சுட்டு வர்றீங்க. என்கிட்ட அது கூட கிடையாது. நேரடி தொலைபேசி பண்ணி எனக்கு பிரச்சனையை சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது நானு? சும்மா யாருன்னே தெரியாது. அவங்க வந்து ரூ. 1 செலவுல ஆலோசனை கேட்கறாங்க. எப்படி சாத்தியம் அது? அப்படி அப்படி ஆலோசனை பண்றவங்க ஒரு 10 தடவை ஆலோசனை பண்ணணும். அப்பதானே தெரியும். நான் பேசுறது கேக்குங்களா?
அப்படி அப்படியா? ஒரு போன்லயும் ஆ பார்க்கலாம். ஒரே ஒரு தொலைபேசியில என்ன புரிஞ்சு கொள்ள முடியும்? ஒரே ஒரு தொலைபேசியில ஒரு நிமிஷத்துல என்ன புரிஞ்சுக்க முடியும்? எதுவுமே புரிஞ்சுக்க முடியாதுங்க ஐயா. ஆ அப்படி ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. இல்லைன்னா அவங்க செலவு பண்ணி நேர்ல கிளம்பி வரணும். நேரா கிளம்பி வரணும். அது சாத்தியமா உங்கனால? முடியுங்க ஐயா. ம். என்னால முடியுங்க ஐயா. ம். முடியுங்க எனக்கு. எனக்கு தேவை புரிஞ்சுக்கிச்சுங்க ஐயா. நான் வர ஆமா. முடியுங்க. என்னால வர முடியும். அப்போ நேரா வரணும். நேரா வரும். ஒரு 2 மணி நேரம். அது 1 மணி நேரம், 2 மணி நேரம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அப்படித்தான் நெறைய பேர் வந்து தெரிஞ்சுட்டு போனாங்க. அவங்க வந்து பின்னாடி அப்ப அவங்க புரிய வச்சுருவேன். அவங்க வந்து தேவையான மறுபடியும் எப்படி இருந்தாலும் ரூ. 10,000 நன்கொடை குடுத்துர்றாங்க. நான் நெறைய வாங்கியிருக்கேன். 10,000ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. 10,000 எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாங்க இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு நாள் செக்கப் போனாலே இன்னைக்கு குறைஞ்சபட்சம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள போய் நுழைஞ்சிட்டாலே வெளிய வரும்போது ரூ. 5,000 இல்லாம வெளிய வர முடியாதுங்கய்யா. ம். குறைஞ்சபட்சம் ரூ. 5,000. ம். ஹாஸ்பிட்டல் அதுவும் போகணுங்கய்யா. பொறுக்கி எடுத்து சில ஹாஸ்பிட்டல் போனா ஒரு 5000 குறைஞ்சபட்சம் ரூ. 5,000 டு ரூ. 4,000 டு ரூ. 5,000 ம். செக்கப்புக்கு, ம். டெஸ்ட்டுக்கு. தவிர அதுக்கப்புறம் மெடிசின், மருந்து அதெல்லாம் தனிங்க. வியாதிக்கு ஏத்த மாரி வைத்தியம். இப்படி இருக்கு. இந்த மாரி தாங்கய்யா இருக்கு. ஆமாமா. அது அதெல்லாம் நம்ம இது அதெல்லாம் நன்கொடை குடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து அந்த தத்துவத்த புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வாய்ப்பு இருந்தா வர்றேன்னு சொல்லிட்டு நன்கொடை குடுத்துட்டு போயிடுறாங்க. அதோட அப்படி நெறைய எனக்கு குடுத்துட்டு போயிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சவங்களுக்கு ஆமா, புரிஞ்சவங்களுக்கு தாங்கய்யா ரொம்ப புரியும். ஆமா. நானே சொல்லிருவேன். அவ்வளோ போய் ஆமா. அப்படியே வருகின்ற பொழுது சொல்லிருவேன். நன்கொடையும் சொல்லிருவேன். நன்கொடை குடுக்கணுங்க அப்படிம்பேன். அதனால நன்கொடையோட தான் வர்றேன்னு சொல்லிருவாங்க அவங்க. நன்கொடையோட தான் வர்றேன். வரணும். ஆமா. சும்மா அவங்க வந்து என்கிட்ட பேசி என்ன பண்ண போறாங்க? அவங்க வந்து என்னைய நேரத்த அவங்க எதுக்கு வீணடிக்கணும்? அதாவது இப்ப பார்த்து நான் வந்து உங்கள பார்க்குறேன்னா, என்னால உங்களுக்கு எனக்கு 2 பேருக்கு நன்மை இருக்கணும். ஆ. 2 பேருக்கு நன்மை இல்லங்கும்போது அது பார்த்து பிரயோஜனம் இல்ல. நான் மட்டும் என் நன்மை அடைஞ்சு உங்களுக்கு நன்மை அடையலன்னா, அது எந்த பிரயோஜனமும் இல்லைங்கய்யா அது. ஆமா. அந்த எண்ணமே வராது. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு எண்ணம் வந்துருது இல்லையா? நீங்க ஆமாங்கய்யா. முதல்ல தகுதி பார்த்தவனுக்கு குடுக்கலாம். இப்ப தகுதி உள்ளவனுக்கு இறங்கி வந்து சொல்லலாம். உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? புரியுதுங்கய்யா. அப்ப என்ன பண்றீங்க? தங்கிட்ட பொருளை இழந்துட்டு போயிடுறான் அவன். அந்த பொருளை இழந்துட்டு போகின்ற பொழுது, அது ஒரு தகுதியா வச்சுக்கலாம். சரி அவன் பொருள் குடுத்துட்டு போயிருக்கிறான். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு சொல்லிக் குடுக்கலாம். அப்படிங்கிற எண்ணம் வரும். நீங்க ஒரு ரூ. 10,000 குடுத்துட்டு போயிருக்கீங்க, ரூ. 5,000 குடுத்துட்டு போயிருக்கீங்கன்னா, ரூ. 1 குடுத்துட்டு போனாலும் பொருள் அந்த பொருள் இழக்கும் பொழுது எங்களுக்கு அது மேல அ பொருள் இழக்கும் பொழுதுதான் அது ஒரு காரணமா நாங்க வைப்போம். சரி ஏற்கனவே பொருள் குடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் அதற்காகவாவது சொல்லிக் குடுப்போம்னு எண்ணம் வரும். 2 பேருக்குமே அந்த எண்ணம் வருங்கய்யா. நீங்களும் பொருள் ம். குடுத்துருக்காங்கன்னு கரெக்ட்டா சொல்லிக் குடுப்பீங்க. அவங்களும் அந்த பொருள் குடுத்துருக்கோம். அதுக்காக நம்ம செஞ்சு சரி ம். பண்ணிக்கணுன்ற எண்ணம் வருங்க. பொருளே இல்லாம கிடைச்சதுன்னா, சும்மா வந்ததா சும்மா கிடைச்சது தானே. இது என்ன பயன்படுத்தினா என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் அலட்சியமாயிரும் அது. கிடைக்கிற அதனால தான் அந்த அளவுக்கு அதனால தான் அரசாங்கம் இப்ப அதனால தான் இந்த கல்விங்கிற பேருல இந்த செய்முறை இல்லாத கல்வி சொல்லிக் குடுக்கறதுனால தான் யாருக்கும் ஆரோக்கியத்தை பத்தி தெரியறதில்ல. அது நாசமா போச்சு. இலவசம் என்பது புரியுது. இலவசம்ங்கிறது ஏமாற்று வேலை தான். இலவசம்ங்கிறது இயற்கையில வந்து இலவசமா எதுவும் இருக்க முடியாது. ஆமாங்க. இதெல்லாம் முயற்சி பண்ணி தான் வரணும். இலவசமா எது வரும்? ஆற்றல் இலவசமா? எப்படி ஆற்றல் தான் இலவசமே தவிர, அது பெறுகின்ற வழிமுறை வந்து இலவசமா இருக்க முடியாது. ஆற்றல் நீங்க இல ஆ, நேத்து நீங்க பேசுனது நல்லா புரிஞ்சுதுங்க அந்த விஷயம் எனக்கு. இலவசம்னா எப்படி அப்படிங்கிறது எனக்கு நேத்து அது நீங்க ஆ, கரெக்ட்டா விளக்கம் சொன்னீங்க. எல்லாமே. ஆமா. அது நல்லா புரிஞ்சுதுங்க. இப்ப அதுக்கு உதாரணம் சூரிய ஒளி இலவசமா தான் வருது. சூரிய ஒளி இலவசம். அது மின்சாரமா மாத்தணும்னா 10,00,000 கூட செலவு பண்ணணும். ஆமாங்க ஐயா. அப்புறம் எப்படி நியாயம் அது? சூரியனே நீ இலவசமா நீ குடுக்குற. எனக்கு மின்சாரத்த குடுன்னா அது எப்படி குடுக்கும்? போடா முட்டாள்ன்ட்டு போயிரும். அதுக்கு வந்து ஒரு ஒரு வாட்ஸுக்கு வந்து ஒரு வாட்ஸுக்கு ஒரு அதாவது 1000 கிலோ 1 கிலோ வாட்ஸ். 1 கிலோ வாட்ஸ்ன்னா 1000 வாட்ஸ். 1 கேவி. 1 கேவி வேணும்னா நமக்கு 1000 வாட்ஸ். 1 யூனிட் மின்சாரம் வேணும். அப்படின்னு. 1 மணி நேரத்துக்கு நம்ம 1 யூனிட் மின்சாரம் வேணும்னா, இன்றைய தேதிக்கு இன்றைய தேதிக்கு 1,00,000ன்னு வச்சுக்கலாம். 1 கேவிக்கு புரியுதுங்க. 1,00,000 வேணுங்க. இப்ப 5 கேபி வேணும் அப்படின்னா 5 கேபினா 5 ஹெச்பி 5 ஹெச்பி வரும். 5 ஹெச்பின்னு வச்சுக்கலாம். ஒரு கேவின்னு ஒரு ஹெச்பின்னு வச்சுக்கலாம். இப்ப 5 ஹெச்பி மோட்டார் வேணும்னா 5,00,000 செலவு பண்ணுனா தான் 5,00,000 வேணும். 5,00,000 செலவு இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு பம்ப் செட் ஓட்டலாம்.
ஆனா மின்சாரம் இலவசம் தானே? ஆமாங்க ஐயா. சூரியன் சூரியன் இலவசம் தானே? ஆமாங்க ஐயா. சூரியன் இலவசம்ங்கிறதுக்காக நீ என்ன செலவு பண்ணி ஆகணும்? பம்ப் செட் இது செலவு பண்ணுவோம். நான் யாரு செலவென்ன இப்ப செலவே பண்ண மாட்டேன், எனக்கு மின்சாரம் மட்டும் வேணும்னா சூரியன் தருமான்னு கேக்குறேன். கூட அதுக்கு முட்டாள்னு தேவையான போயிடும். ஆகணும். அப்ப அந்த எல்லாமே உபகரணங்கள் அங்கதான் இருக்குது விஷயமே. அதுதான் விஷயமே. எல்லாம் மாட்டிக்குவீங்க. சரி. சொல்லி கொடுக்கறது இலவசமா இருக்கலாம். நீ முயற்சியே பண்ணல, அப்புறம் அது இலவசமா? சொல்லி கொடுக்கறது இலவசமா இருக்கலாம், நீ முயற்சியே பண்ணலைன்னா போச்சு. அதுவும் முடிஞ்சுங்க. அதுவும் போச்சு, அதுவும் போச்சு. அதனாலதான் அப்போ நீங்க அதனாலதான் சொல்றேன் இது வந்து பொருள் செலவு பண்ணி தான் நீ கத்துக்கணும். பொருள்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசிரியர் பார்த்து தனக்கு என்ன பொருள் வேணுமோ அவர் கட்டணம் எழுதி வச்சுக்கிறாரு, அவ்வளவுதான். இப்ப நான் வந்து ஒரு பொருள் கேட்கறேன். இதே மாதிரி படிச்சுட்டு இன்னொருத்தர் போறான், அவன் ஒரு பொருள் கேட்பான். அவனோட சூழலுக்கு தகுந்த மாதிரி பொருள் கேட்பான். நானே மாத்திட்டேனே. இந்த எனக்கு எனக்கு என்ன அறிவு இருக்குதோ, எனக்கு பெரிய அறிவு, என்னுடைய குறைந்த அறிவுக்கு நான் இப்படி ஒரு கட்டணம் வச்சிருக்கிறேன். இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி கட்டணம் வச்சிருக்கிறேன். வெளிநாட்டுக்காரங்க கண்முன்னே சொல்றேன், வெளிநாட்டுக்காரருக்கு 3 மடங்கு கட்டணம்னு சொல்றேன். அவன் கட்டிட்டு தானே சேர்றாங்க. சேருவது குறைவா தான் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு தானே வர்றாங்க. அது யாருக்கு அதோட முழு இது புரியுதோ அவங்க தான் வராங்க ஐயா. அதோட ம் தேவை ம் 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 பண்றது. ம். இன்னும் வந்து வராதவங்களுக்கு அதோட தேவை இன்னும் புரிஞ்சிருக்க நான் கூட எனக்கே ஆமா, நிச்சயமா இன்னுமே வந்து நான் நினைக்கிற வேகத்துல இந்தியர்கள் கிடையாது. நான் நினைக்கிற வேகத்துல வெளிநாட்டினரும் கிடையாது. நான் நினைக்கிற வேகத்துல இந்தியர்களும் கிடையாது. நான் நினைக்கிற வேகத்துல வெளிநாட்டவரும் கிடையாது. இன்னும் இன்னும் வந்து ஒரு 10 பேரு நிலையாக நன்கொடை கொடுக்கறவும் இன்னும் வரல. இப்பதான் 3 பேர் 5 பேர்த்த தாண்டி இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 5 மாசம் ஆக போகுது. 4வது மாசம் டிசம்பர்ல தொடங்கினேன். டிசம்பர்ல தான் டிசம்பர் 5ஆம் தேதி தொடங்கினேன். இப்ப கிட்டத்தட்ட 5 மாசம் ஆகும். டிசம்பர் 5, டிசம்பர் 1, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட 5 மாசம் ஆகுது. 5 மாசத்துலயும் நான் இன்னும் வந்து அந்த அவங்க எப்படின்னா நன்கொடையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்க அவங்களதான் வாயில் பூரா நன்கொடை கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஆளுக்கு தான் எனக்கு தேவை. என்னது, அந்த கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த அவங்களால வாழ்நாள் முடியும். அவன் நீங்க யாருக்கும் சொல்லித்தர போறது இல்ல. நீங்க வாழ்நாள் பூரா நன்கொடை கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. நீங்க யாருக்கும் சொல்லித்தர போறது இல்ல. எனக்கு தெரியுது, எங்க படிச்சுட்டு போனவங்க யாரும் சொல்லி தர்றது இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி நன்கொடை கொடுத்துட்டு போகணும் இல்ல. ஆமாங்க ஐயா. உனக்கு ஆரோக்கியம் கிடைச்சி, இலவசம் ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு இல்லையா, நீ அந்த ஆரோக்கியத்திற்கு செலவு பண்றது நீ ஏன் நன்கொடை கொடுக்க கூடாது? அந்த கேள்வியை கேட்கறனால எல்லாத்திட்டையும் நிச்சயமா உனக்கு காசு மிச்சமாகுது இல்ல. நீ எதுக்காக வாழ்ற? அப்ப நீ பொருள் சம்பாதிக்காம காட்டுல உட்காந்து தியானம் பண்ணி உயிரை விடுறதா இருந்தா பரவாயில்ல. நீ சம்பாதிக்க போற. சம்பாதிக்க போகும் பொழுது நீ எனக்கு கொடுத்துட்டல்ல போகணும். நீ அந்த பணத்தை என்ன பண்ண போற? எனக்கு கவலை போகு. இப்ப எனக்கு வந்து இப்ப இன்னைக்கு யாரும் 2 பேர் வரலையா, நீ கொடுத்துருக்க இல்லையா, அதை வச்சு தைரியமா பாடம் நடத்திட்டு இருப்பேன். 2 பேர் வரலாலும் கூட எனக்கு தைரியம் வரும் இல்லையா. ஏற்கனவே மாணவர்கள் கொடுத்துருக்காங்களா, அதுக்காக செய்யறோம் இல்லையா. நீங்க சொல்லுவீங்க, ஐயா நான் பணம் கொடுத்துட்டே இருக்கிறேன், நீங்க பாட்டு சொல்லி கொடுத்துட்டே இருங்க, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க வச்சா நான் பாட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். யார் வந்தா வரட்டேன், அதனாலதான் பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் இயற்கை சட்டம், இதெல்லாம் யாரும் மாத்த முடியாது. இப்ப முந்தியெல்லாம் வந்து நானே வகுப்பு போடுவேன். இப்ப காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு வகுப்பு நடத்துறேன்னா இல்லையா, இது யாருக்கு போற, யார் வந்தா என்ன வராட்டு என்ன, நான் பாட்டுக்கு நாளை எந்திரிக்க நான் பாட்டு வகுப்பு நடத்திட்டு தானே இருக்கிறேன். இதுல பலன் பெறவும் பெற்றுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்து இயற்கையை நம்ம மாற்ற முடியாது. பொருள் தேடுகின்றது வந்து இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு பொருள் தேடுகின்றது இயற்கை சட்டம். அது பொருள் தேடித்தான் தீரணும். பொருள் தேடணுங்கிறது இயற்கை சட்டம். அது இயற்கை பிறவி நிலை. அதுல துன்பம் வந்துதான் தேரும். பொருள் தேடுகின்ற பொழுது இன்பமாலாம் நீ தேட முடியாது. இப்ப நான் சொல்லிக் கொடுக்கறது கூட நான் அந்த துன்பப்பட்டு தான் ஆகணும். எந்திரிக்கிறது துன்பம், பேசுறது துன்பம், கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றது துன்பம், அடுத்து பதிவு பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், மடிக்கீடு சரி பண்ணணும்,
எத்தனை வேலை இருக்கு, இந்த காலையில் 4:30 மணிலேருந்து சாயங்காலம் இரவு 8:15 வரைக்கும் நான் இந்த சிந்திச்சுட்டே தான் இருக்கணும். இது எனக்கு துன்பமா தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்றது? துன்பம் இல்லாம துன்பம் இல்லாம இன்பமான வர முடியாது. இன்பம் துன்பம் எனக்கு ஒண்ணு, இன்பத்தை விட நம்பிக்கை இல்லை, துன்பத்தை விட நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த செயல்பாடுகின்ற பொழுது மனம் வந்து எப்பவுமே வந்து எந்த நேரத்திலயும் மனம் இன்பமா இருக்கணும்னா எதுவும் செய்யாம இருந்தது இன்பமா இருக்கும். ஒரு வேலையை செஞ்சு போட்டு அது வரக்கூடிய துன்பங்கள் வரத்தான் செய்யும். அது நம்ம இந்த பாடத்தை படிக்கின்ற பொழுது இந்த இந்த அறிவியல் உலகத்துக்கு போகணும்னு நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப அந்த துன்பத்தை அனுபவிச்சு தான் தீரணும். புரியுதுங்க. அந்த பார்வை வந்து இந்த இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை நம்ம நோக்கமே வந்து இந்த புத்தகம் வெளியே போகணும். இது அறிவியல் நூல். இந்த அறிவியல் நூல் உலகத்துக்கு போகணும்னா 1 கோடி பேத்துக்கு சொல்லி கொடுத்தாகணும். இன்னும் எனக்கு வந்து இலக்கு வந்து என்னுடைய பார்வையில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1,00,000 பேராவது பதிவு பண்ணியிருக்கணும். எனக்கு இன்னும் 3,500 பேர்த்த தாண்டல. 3 வருஷமா கத்துற 3,000 பேர் தாண்டல. ஐயா, இப்ப இது வரைக்கும் உங்கள்ட்ட முழுமையா யாரும் கிடையாதுங்க ஐயா. இப்ப இது வரைக்கும் யாரையும் முழுமையா கத்துட்டு போனவங்க யாரும் கிடையாதுங்க ஐயா. யாரும் ஒருத்தர் கத்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க பாடம் நடத்துறதும் கிடையாது. அது அவங்களோட வச்சுக்கிட்டாங்க. அது ரொம்ப சுயநலம். அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பணம் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. அது கூட எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன்னா பாடம் நடத்தாம உட்காந்துறது என்ன அர்த்தம்? திருமாறன் ஐயா அருமையான மனிதர் தான், நல்ல மனிதர் தான். அவர் பாடம் நடத்துறது இல்லையே. பாடம் எனக்கு போட்டியே யாரும் வர முடியாது. என்னை மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. இதுல எனக்கு போட்டி யாரும் வர முடியாது. என்னுடைய அனுபவம் வேற. நிச்சயமா ஐயா. நீங்க அந்த 20 வருஷம் உழைப்பு இருக்கு இல்லைங்க. 20 வருஷத்துக்கு எத்தனை பேரை பார்த்துட்டு நான் மண்டையில போட்டுக்கிட்டே நான் இன்னும் சிந்திச்சுட்டே இருப்பேன். இன்னும் எனக்கு அனுபவம் பெருகிட்டே தான் போகும். எனக்கு எந்த கேள்வி கேட்டாலும் முயற்சி பண்ணுவேன். மரம் வந்து 3000 ஆண்டு வாழுது, நாமளும் வாழ முடியும்னு சொல்றேன். தத்துவ ரீதியா சரிதான். அது நீ நடைமுறைப்படுத்தும் போது இந்த தத்துவ ரீதியா சரி. உயிர் வாழ்றதே இளமைதான். உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது இளமைதான். நான் வந்து ஒரு 100 ஆண்டு 120 ஆண்டு நான் வந்து 120 ஆண்டு ஆரோக்கியமா வாழ்ந்தேன்னா அது இளமைதான். இளமை இல்லாம எப்படி ஆரோக்கியம் வாழ முடியும்? இளமைங்கிறது இளமைங்கிறது என்னன்னு மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுன்னா 50 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா இது வியாதி வருது, இப்படி சாப்பிடறதுனால வியாதி சொன்னா என்ன சொல்றாங்கன்னா வயசானா வியாதி வரதான் செய்யும் அப்படின்றாங்க. இதுதான் வயசான வியாதி வரதான் செய்யும். அப்ப 50 வயசு நினைக்கிறாங்க அவங்க. அப்ப சரி, சரியான கேள்விதான். அவங்க சரியான கேள்விதான் கேட்கறாங்க. அப்ப நோய் வரலைன்னா வயசு ஆகலைன்னு தானே அர்த்தம். அவங்க பதிலே வருது. நோயே எனக்கு இல்லைன்னா வயதே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்க. ஒரு மரம் வந்து ஆரோக்கியமா 1000 ஆண்டு இருக்குதுன்னா அதுக்கு இளமையா இருக்குன்னு தானே அர்த்தம். அது மட்டும் இல்ல, இனப்பெருக்கம் செய்துட்டு தான் இருக்குது. ஒரு அரச மரமும் ஆலமரமும் 500 ஆண்டு 600 ஆண்டு இருக்கிற மரம் இல்ல, இனப்பெருக்கம் பண்ணிட்டு தான் இருக்கு. அப்ப இனப்பெருக்கம் பண்ணிட்டு இருந்தாவே அது இளமையா இருக்குன்னு தானே அர்த்தம். அங்கதான் விஷயமே. இந்த இளமைக்கு வந்து பதில் சொல்றது ரொம்ப கடினம். இப்ப நான் வந்து என்கிட்ட வரவங்கிட்ட நோய் நல்லது பண்றேன். அப்ப எனக்கு இளமை இருந்தா தான் நோய் நல்லது பண்ண முடியும். இளமை என்னை பொறுத்தவரை இளமைனா முழுமையான ஆரோக்கியம் தான் நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு என்னுடைய அறிவுக்கு அதான் தெரியுது. நேத்து கூட இந்த கேள்வி வந்து ஆசிரியர்கிட்ட நாங்க முதுமை இளமை பத்தி சரியான எனக்கு புரிதல் இல்லைன்னு அவரே சொன்னார் என்கிட்ட. என்னன்னா அது என்ன அளவுகோல்? ஆரோக்கியத்தை பத்தி பேசுறோம்னா ஆரோக்கியம்னா இதுதான் சொல்லலாம். முதுமை இளமையில என்ன அப்படிங்கறத கேள்வி. அப்ப முதுமையில இயற்கை ஒரு 10 வருஷம் இளமையாக்கி காட்டுறன்றாங்களா? அது எப்படிங்க சாத்தியம்? அது எப்படிங்க சாத்தியம் போகுது? இந்த இளமையாக்கி காட்டுறதுங்கிறது அனுபவத்தை சொல்றானா அல்லது வந்து குழந்தை மாதிரி மாறுறதா? அதான் கேள்வி. இப்ப குழந்தைங்கிறது இளமைதான். இப்ப குழந்தை மாதிரி மாறுறதா? இல்ல இப்போ ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு மனிதனை ஒரு 50 வயசுக்கு கொண்டு அந்த வயசு நம்பர் எப்படி இருப்பா? அது எப்படி முகபாவனை எப்படி கொண்டு வர தெரியல. அது எனக்கு புரியல. எனக்கு இப்பதான் எனக்கு இந்த கேள்வி புரிய சொல்லி எனக்கு கேள்வி கேட்டு போங்கய்யா. அது எப்படி 50 வயசு கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்றாங்க. அப்ப செயல்பாட்டுல காட்டுவாங்களா? சரி, அது புரியுது. அந்த 60 வயசு இருக்கிறவன் வந்து 16 வயசுக்கு அந்த
அதில் 60 வயசு இருக்கிறவன் 50 வயசு காட்டுறதுக்கு அதுக்கு 16 வயசே காட்டிட்டு போலாமே. புரியுதுங்க ஐயா. எல்லாம் ஒண்ணுதான். இந்த 50 வயசுக்கு பண்ற தொழில்நுட்பத்தை 16 வயசுக்கு காட்டுனீங்க. 16 வயசுனா என்ன? 16 வயசுல அப்ப 16 வயசுல பின்னாடி திரும்பி போவியான்னு கேட்கறேன். பின்னாடி எப்படி திரும்பி போக முடியுமான்னு கேட்கறேன். அல்ல உடம்பு மாறுமா? அதாவது தோல் அமைப்பெல்லாம் மாறுமா அப்படிங்கறத கேள்வி. தோல் அமைப்பு மாறுமா? அப்ப 16 வயசு படத்தை அப்ப வந்து 16 வயசு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, இப்ப நான் வந்து எங்கிட்ட 16 வயசு படம் எங்கிட்ட இருக்குது. எங்கிட்ட 22 வயசுல எடுத்த படம் இருக்குது. திருமணத்தை எடுத்த படம்லாம் இருக்கு இல்லையா எனக்கு? அந்த மாதிரி ஆயிரும்னா ஆரோக்கியம் மட்டும்தான் பெற முடியுங்க ஐயா அப்போ. ஆரோக்கியத்தை மட்டும்தான் பெற முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த இளமைன்னா என்னன்னு எனக்கு இன்னுமே எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. இளமைன்னா என்ன? இளமைன்னா நான் வந்து 1960 பிறந்தேன்னு எப்படி இருந்தா அந்த மாதிரி வர்றதா? 1960 பிறந்தேன். 1961 பிறந்தேன். அப்ப 61 மாறிடுவேனா? டேய் குழந்தைய டேய் சினிமால காட்டுற மாதிரி டேய் குழந்தை பிறந்தாச்சு பாரு அப்படிங்கிற மாதிரியா? அதுக்கு புரியுதுங்க பொருளே ஆமா இந்த இளமை முதுமைங்கிறதுக்கு பொருளே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஐயா. இப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னா, நம்ம இந்த உடல் கெட்டு போகாம ஆரோக்கியமா இருக்கணும், அவ்வளவுதான் யோசிங்க ஐயா. உடல் கெட்டு போய் போதைகள் அனுபவிக்க கூடாது. இதுதான் நம்ம நோக்கம், அவ்வளவுதான். இதுக்கு பதில் சொல்லாமே தவிர நீங்க இளமையா மாத்துவியா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? இளமையா மாத்துவேன்னா நான் வந்து 1961 பிறந்தேன். நீங்க 1961 பிறந்து காட்டுங்கன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? முடியாதுங்க ஐயா. ஆஹ் இப்ப பின்னோக்கி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பின்னோக்கி போக முடியாதுங்க ஐயா. அதுக்கு அதான அர்த்தம். நீங்க 1961 நீங்க பிறந்தீன்னு சொல்றீங்க. இங்க 1961 பிறந்து காட்டுங்க, மறுபடியும் இன்ன இருக்க பிறந்து காட்டுன்னு என்னையா இது? முடியாதுங்க ஐயா. அதாவது நம்ம விடை தெரியாத கேள்விக்கு பதில் தேடுறதை விட நம்ம ஆரோக்கியம் கிடைச்சதா நம்ம ஓகே, நம்ம போதும், சிறப்பா போயிடும் அப்படின்ற மேல் நோக்கத்தில் இருக்கணும். இந்த கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். இதுல ஓரளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கலாம், பொலிவா இருக்கும், சுருக்கம்லாம் நீங்குது. சுருக்கம் நீங்குது நல்லா தெரியுது. இப்ப என் மூஞ்சி பார்த்தீங்கன்னா எனக்கு வயது 65 வயசு. இதே வேற ஒரு 65 வயசு பையனை பாருங்க, ஒரு மனுஷனை பாருங்க. எனக்கு 65 வயசு ஆச்சு. இந்த 2 பேர்த்தையும் ஒத்து பாருங்க. தெரியுதுங்க. எனக்கு அந்த 65 வயசுக்கானது எங்கிட்ட இருக்கும். அவனே 65 வயசுக்கு நான் அவன்கிட்ட இருக்கும். அவனுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய நிலைப்பாடு என்ன, இதுலதான் புரிஞ்சுக்கலாமே தவிர அவன் என்னோட நோயோட தான் இருப்பான். ஏன்னா அவன் ரத்தத்தை கெடுக்கிற உணவு தான் சாப்பிட்றான் அவன். ரெண்டாவது வந்து மலச்சிக்கல் தருகின்ற உணவு தான் அவன் சாப்பிட்றவன். அப்ப மலச்சிக்கல் தருகின்ற உணவை சாப்பிடுகின்ற போது ஆரோக்கியம் எப்படி வரும்? சரியா? அப்படி நம்ம பேசுவோம், இதை பத்தி மறுபடியும் பேசலாம். சரி, நன்றி.